ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியரஸ்ட் லொக்கேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பலாப்பழம் வந்து இருக்குது. அதில் யார் யார் நம்மளோட நியரஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக இப்போ இந்த பலாப்பழங்களை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நிக்க மாட்டேங்குது. கீழே நெல்லு இவர்தான் வந்து பழுத்து போயிருக்கு. படுத்து பாரு. இவர் தான் பழுத்து போயிட்டு. ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ். நம்மளோட கிவ் அவே கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் கூட யாரோன்னு வந்து நினைச்சேன், பார்த்தா இவர் வந்து என்னோட ஸ்கூல்மேட்டு தான், என்னோட ஃப்ரெண்டு தான் இவர். ஸோ அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சல் நான் பழம் அவருக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் கொஞ்ச நாள் அவரோட பேசலை. அவர் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு அவருக்கு சொன்னதுனால சரி இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க இதை பற்றி? இது ஆல்ரெடி வந்துக்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வீட்டு பலாப்பழம் எல்லாமே ஒரு சொலையும் அவ்வளோ ருசியாக இருக்கும். டேஸ்ட் அது எப்படி சொல்கிறது, கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது இவங்க வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இவங்களே மருந்துகிறதுலாம் எதுவுமே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக இவங்க மரத்துலேருந்து கிடைக்கிறதுனால எனக்கு எடுத்து வந்து கொடுக்கும்போது இவருக்கு கொடுக்குறதுல சந்தோஷம், எனக்கு சாப்பிட்றதுல சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே நண்பர்களே, உங்களுக்கும் வந்து பலாப்பழம் வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை போய் பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து என்னோட நியர்பை லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, பை பை.